நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. விபத்து எச்சரிக்கை. வாகனம் ஓட்டும் போது இந்த வீடியோவில் வரும் அனுஷ்காவின் போஸ்டரை ஜொல்லிழித்துக் கொண்டு பார்க்க வேண்டாம் என எச்சரிக்கிறோம். நடிகர் நாகார்ஜுனாவுடன் சூப்பர் எனும் தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் சூப்பராக திரையுலகிற்கு என்ட்ரியானவர்தான் அனுஷ்கா. இதனைத் தொடர்ந்து மாதவனுடன் 2 படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கவர்ச்சி நாயகியாகத்தான் அறிமுகமானார். அதுவும் மொபைலா மொபைலா, நான் உந்தன் போஸ்ட்பெய்டா சொல் சொல் பாடல் கிளு ஹிட் அடித்து இளசுகளின் இதயங்களில் ரிங்டோனாய் ஏங்க வைத்தார். இப்படி குழு கவர்ச்சி நாயகியாக தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்த அனுஷ்கா தமிழில் டப்பிங் செய்யப்பட்ட அருந்ததி படத்தின் மூலம் ஆத்தி என அதிர்ந்து போகும் அளவுக்கு காட்டு தீயாய் நடிப்பில் பற்றி எறிய ஆரம்பித்தார். இந்திய திரையுலகையே தீப்பிடிக்க வைத்து 75 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் வேட்டையை நடத்திய படம் அருந்ததி என பிரமிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட எவள் என்று நினைத்தாய், எதை கண்டு சிரித்தாய், விதை ஒன்று முளை கையில் வெளிப்படும் முழு ரூபம், யார் என்று புரிகிறதா, இவள் தீ என்று தெரிகிறதா என ரசிகர்களிடம் நிரூபித்து தமிழ் சினிமாவில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தார் அனுஷ்கா. அதுதான் ஆந்திர அரசின் நந்தி விருதையும் தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதையும் அனுஷ்காவுக்கு பெற்றுத்தந்தது. அதுவும் இந்த படத்திற்கு பிறகு அனுஷ்கா அருந்ததி என்றே அழைக்கப்பட ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து பிரபாசுடன் தெலுங்கு பில்லாவில் நடித்து ஹிட் அடித்தார். அடுத்தது விஜய் நடிப்பில் தமிழில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் கியூட்டியாக நடித்து பாடல்களிலும் பியூட்டியாக இளசுகளின் இதயத்தை வேட்டையாடினார். சூர்யாவுடன் சிங்கம் 1 தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. 18 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் 79 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை குவித்தது. அடுத்தடுத்தும் சிங்கத்தில் இவரது மெச்சூரிட்டியான நடிப்பு திறமை வெளிப்பட்டது. இப்படி தெலுங்கிலும் தமிழிலும் மாறி மாறி நடித்து ஹிட் அடிக்க ஆரம்பித்தவர் தெய்வ திருமகள், சகுனி, தாண்டவம், லிங்கா, என்னை அறிந்தால் என நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் ஆதர்ச நாயகியானார். சினிமாவில் பொதுவாக ஒரு படத்தில் ஹிட் அடித்து விட்டால் அந்த பெயரே காலத்துக்கும் நிலைத்திருக்கும். அந்த பெயரை மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அப்படித்தான் அருந்ததி என்கிற பெயரையே மாற்றும் பிரம்மாண்ட திரைப்படத்தில் நடித்து இந்திய சினிமா வரலாற்றில் தேவசேனாவாக உருவெடுத்தார் அனுஷ்கா. பாகுபலியில் பிரபாசுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் விதமாக சுயமரியாதை கொண்ட, அழகும் ஆற்றலும் கொண்ட வீர பெண்ணாக நடித்து திரையுலகையே மிரள வைத்தார். படம் வெளியான பிறகு தேவசேனா என அழைக்கப்பட ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் அனுஷ்காவை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பித்ததால் அடுத்தடுத்த படங்களில் மிக திறமையாக நடித்தாலும் எதிர்பார்த்த வசூலை குவிக்க இயலவில்லை. இதையெல்லாம் தாண்டி இஞ்சி இடுப்பழகி என்ற படத்திற்காக குண்டான உடல் தோற்றத்திற்காக அனுஷ்கா மாற ஆரம்பித்தார். உடல் எடை அதிகம் இருக்கும் நாயகிக்கு தொடர்ந்து திருமண முயற்சிகளில் தடை ஏற்படுகிறது. ஏன் தடை ஏற்படுகிறது? அவரை சமூகம் எப்படி பார்க்கிறது? அதனால் நாயகிக்கு வரும் பிரச்சனைகள் என்னென்ன? அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறார்? திருமணம் ஆகிறதா என்கிற சமூக அக்கறையுள்ள கதை என்பதால் உடல் எடையை கூட்டி கடின உழைப்பை செலுத்தினார் அனுஷ்கா. ஆனால் அனுஷ்கா வெயிட்டை கூட்டிய அளவுக்கு திரைக்கதை சுவாரஸ்யத்தில் வெயிட் இல்லாததால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இஞ்சி இடுப்பழகி படத்தின் கதாபாத்திரத்திற்கேற்ப 20 கிலோ அளவிற்கு எடையை அதிகரித்து நடித்தார் அனுஷ்கா. ஆனால் எடையை கூட்டுவது எளிது, குறைப்பது சவாலானது என்பதை பிறகுதான் உணர ஆரம்பித்தார் அனுஷ்கா. இதனைத் தொடர்ந்து தனது உடல் எடையை குறைக்க எவ்வளவோ முயன்றார். அதாவது உடற்பயிற்சி, யோகா என
பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ள ஆரம்பித்தார். உடலை குறைக்க நீண்ட தூரம் வாக்கிங், ஜாக்கிங் என கடுமையான உடற்பயிற்சிகளை செய்ததாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் அவருடைய உடல் எடை எதிர்பார்த்த அளவு குறையவில்லை. பாகுபலி முதல் பாகத்தில் நடித்த அனுஷ்காவுக்கு பாகுபலி 2 அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் முதல் பாகத்தில் இருந்தது போலவே அனுஷ்கா உடல் மெலிய வேண்டும் என இயக்குனர் ராஜமௌலி விரும்பினார். இதற்காக அனுஷ்கா தொடர்பான காட்சிகளை கடைசியில் படமாக்கினார். அதற்குள் உடல் எடையை குறைக்க அவகாசம் அளித்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அனுஷ்காவால் உடல் எடையை குறைக்க முடியவில்லை என கூறப்பட்டது. எனவே கிராபிக்ஸ் மூலம் அனுஷ்காவை ஒல்லியாக காண்பிக்க பல கோடி செலவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அனுஷ்கா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து தனது உடல் எடையை குறைக்கும் முயற்சிகளிலும் இறங்கினார். இதனிடையில் அவர் பல பட வாய்ப்புகளை இழக்கும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில்தான் நான் வந்துட்டேன்னு சொல்லு என்கிற அளவுக்கு உடல் எடையை குறைத்து மீண்டும் வந்தார் அனுஷ்கா. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலிசெட்டி படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தார். இப்படத்தில் தன்னை விட வயது குறைந்தவரை காதலிக்கும் கதாபாத்திரத்தில் அனுஷ்கா நடித்திருந்தார். இப்படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் கிரீஷ் இயக்கத்தில் காதி என்கிற படத்தில் நடித்துள்ளார் அனுஷ்கா. இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில்தான் அனுஷ்காவை வைத்து ஏற்கனவே வேதம் என்கிற படத்தை இயக்கிய இயக்குனர் கிரீஷ் ஏற்கனவே அல்லு அர்ஜுன், அனுஷ்கா மற்றும் மஞ்சு மனோஜ் நடிப்பில் கடந்த 2010 வெளியான படம் வேதம். நான் இயக்கிய வேதம் படத்தின் விளம்பரத்திற்காக அனுஷ்காவின் ஒரு கவர்ச்சியான புகைப்படத்தை ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சகுட்டா சர்க்கிளில் வைத்திருந்தோம். வாகன ஓட்டிகள் போஸ்டரை பார்ப்பதை நிறுத்த முடியாததால் 40க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்தன. போலீசார் அதை அகற்றுமாறு கூறினர். பிறகு நாங்கள் அதனை அகற்றினோம் என கூறியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த படத்தின் விளம்பரத்துக்காக இவர் என்ன செய்ய போகிறாரோ என ஜர்க்காகி வருகிறார்கள் வாகன ஓட்டிகள். இந்த நிலையில் என்ன விரதம் ஏற்றாயம்மா, இந்த நிலையில் என்ன விரதம் ஏற்றாய் நீயம்மா, நெஞ்செல்லாம் இறைவியாய் நின்றாயே அம்மா, தியாகமங்கை நீயம்மா, தீமையை முந்தானையில் முடிந்தாயம்மா என்கிற அருந்ததி பாடல் வரிகளைப் போலவே சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தவர் அதே படத்தில் வரும் கன்னிப் பெண்மை பூவே பூவே, மின் நகைதான் பொன்னே பொன்னே என பேரின்ப மகிழ்ச்சியோடு உற்சாகமாய் கம்பேக் கொடுக்க ஆரம்பித்துள்ளார் அனுஷ்கா. வாருங்கள் தேவசேனா, உங்களுக்காக இந்த சினிமா சாம்ராஜ்யமே ஆர்ப்பரிப்போடு காத்து கொண்டிருக்கிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.